ஹாய் வெல்கம் டு 5 minutes with Karan. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த தப்பிச்சிக்க பாஸ் அதில் வந்து இந்த பேரை எல்லாத்துக்குமே தெரியும். இந்த காமன் மேன், அதாவது வந்து பொதுமக்கள்லேருந்து ஒருத்தர் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்ல போனால் இந்த காமன் மேன் ஷோவை வந்து இவனுங்க கிட்டத்தட்ட 100 நாள் ஓட்டுவாங்க போலயே. ஆரம்பத்தில் எல்லாரும் என்ன மாதிரியும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களேருந்து யாராவது குவாலிஃபைடாக இருந்தால், கேப்பபிளாக இருந்தால் உள்ள எடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களையும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி, அவங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கோல் மூட்டி விட்டு, அவங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொறணி கதிக்க வச்சு வலுக்கட்டாயமாக செஞ்சு, அது இல்லாமல் வந்து எடிஷனலாக டாஸ்கெல்லாம் கொடுத்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி, அதில் வேற வந்து பயங்கரமாக வந்து ஃபேக் ப்ரோமோஸ்லாம் போட்டு அது ஒரு 100 நாளைக்கு இழுத்தடிச்சு அதுக்கப்புறம் தான் இன்னொரு 100 நாள் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற உண்மையான கேம் ஷோவுக்கு போவாங்க போல. இல்லை, இன்னொரு பக்கம் இவங்களுக்கு வந்து இந்த சாதாரண பொதுமக்கள் அப்படின்னா வந்து ரொம்ப கேவலமாக போச்சு. இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்த ஜட்ஜஸாக வந்திருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்னத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜட்ஜஸாக போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பெரிய சாதனையாளர்களா, அதாவது சாதனை பட்டியலில் வந்து இருக்கவங்களா, சினிமாக்காரங்க அப்படின்னா வந்து பெரிய சாதனையாளர்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு தானே. சினிமாக்காரங்களை விட்டுருங்க, அது இல்லாம நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க, இந்த உலகத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன தகுதி, இதுதான் வந்து அடிக்கடி கேட்கறாங்க ஒரு கேள்வி. என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அது வரல. இவங்களை பொறுத்தவரையில் வந்து பயங்கர ஆக்டர்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ். ஆக்டிங்கை பொறுத்தவரையில் இவங்களை தாண்டி எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஆக்டிங்கை பிரித்து மேய்ஞ்சவனுங்க தானே. அதனால உங்களுக்கு ஆக்டிங் வரல, இது வரல, அது வரல. இந்த உண்மைக்குமே இந்த தப்பிச்சிக்க பாஸ் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் இந்த சொசைட்டிக்கு கொடுக்குற ஒரு விஷயம் என்ன, நல்ல விஷயம் என்ன, ஒன்றுமே சொல்லப்போனால் ஊருக்கு இறங்கி எப்படி புறணி கதைக்கிறது, ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து எப்படி சண்டை மூட்டி விடுறது, ஒருத்தன் அமைதியாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலுமே கூட இல்லை, நீ இப்படி பண்ணக்கூடாது, உனக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது, உனக்குள்ளே நிறைய கோவம் இருக்குது, நீ அதெல்லாம் மறைக்கிற, நீ வந்து நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணுற, அதெல்லாம் வெளியில் காட்டு, அந்த கோவத்தெல்லாம் அப்படியே வெளியில் காட்டு, காரி துப்பு, அவனை பற்றி அசிங்கமாக பேசு, இவனை பற்றி அசிங்கமாக பேசு, அங்கே போய் சண்டை போடு, அடி குத்து உத, இந்த மாதிரியான கேவலமான கீழ்த்தரமான பிஹேவியர்ஸை வந்து உள்ளே காட்டுறது தான் இந்த தப்பிச்சிக்க பாஸ். ஆரம்பத்தில் சரி கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு, இப்போ வந்து அதை விட கேவலமாக ரொம்ப வல்கராக போய்கிட்டு இருந்துச்சு. ஈவன் லாஸ்ட் டைம் நடந்த அந்த ஷோவில் வந்து ஒரு சில எபிசோட்ஸ் எல்லாம் வந்து குடும்பமாக உட்காந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதையும் வந்து ஒரு மாதிரி இப்போ நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து இப்போ என்னாலும் பார்க்கலாம். இது வந்து ரியாலிட்டி ஷோ, ஸோ நார்மலாக அப்படி தான் இருக்கும். பார்க்குறதா பாருங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து என்னென்னா மக்களை வந்து மைண்ட் செட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ நார்மலாக காட்டலாம், இதெல்லாம் வந்து இப்போ நார்மலாக பார்க்கலாம், அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. குழந்தைங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் போகிற பசங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் இதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் நார்மலாக காட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம்னால வந்து மக்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லை. இந்த பின்ன இதை விட வல்கராக, இதை விட ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான நிறைய டாஸ்க்கெல்லாம் உள்ளே வைக்க போகிறாங்க. ஆப்வியஸ்லி அதை காட்ட தான் போகிறாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த காமன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பண்ணுற அசிங்கம், அந்த அநியாயம் கூத்து இருக்கே, ஐயோ, அதுவும் இந்த ஜட்ஜஸோட இவனுங்க உண்மைக்குமே அதை பார்க்கும்போது எனக்கு மட்டும் தான் அந்த இரிட்டேட் ஆகுது. எல்லாத்துக்குமே அப்படி அந்த ஒரு இரிட்டேட்டிங் ஃபீலிங் இருக்கான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் இன்னொரு விஷயம் வந்து கிளியராக தெரியுது. ஒரு என்டையர் சொசைட்டியவே, ஒரு பர்டிகுலர் ஜெனரேஷனே வந்து இவங்க ஒரு மாதிரி ஒரு வேற ஒரு ஆங்கிளில் ஒரு மாதிரி மடத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக எல்லாத்தையும் யோசிக்க வைக்கிறாங்களா இல்லையா? யாருக்கிட்டையுமே வந்து ஒரு அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்டதோ, அவங்களுக்குள்ள உண்மையாக இருக்க ஒரு விஷயத்தை வந்து வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி இல்லை. உள்ளே வந்து என்னென்ன பைத்தியக்காரத்தனம் வச்சுருக்கேன், நீ எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக இறங்கி கிறுக்குத்தனம் பண்ணுவ, எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக இறங்கி உன்னை நீ அசிங்கப்படுத்திக்குவ, எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக இறங்கி உன்னையும் மதிக்காமல் இன்னொருத்தனை வந்து நீ கேவலப்படுத்துவ, அதெல்லாம் நீ வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், அதெல்லாம் காட்டணும். இப்படிங்கிற இந்த மாதிரியான வல்கரான ஒரு சில விஷயங்களை வெளியில் காட்டுறது தான் இது வந்து ரொம்ப மும்முரம் காட்டுறாங்க. ஏன்னா இதை வந்து மக்களுக்கு காட்டி இப்போ ஒரு மாதிரி மைண்ட் செட் பண்ணி மக்களுக்கு வந்து இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அன்பான ஆடியன்ஸ், நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான், இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. ஒரு விதமான ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு சொசைட்டியை உருவாக்குறதில்ல இந்த மாதிரியான ஒரு சில ஒரு டிப்பிக்கல் மீடியாஸ் வந்து ஏன் இவ்வளோ தூரம் வந்து பாடுபடுறாங்கன்னு தெரியல. இதனால வந்து மக்கள் யாருக்குமே எந்த பலனும் இல்லை. இதை பார்த்து ஒரு 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 பர்டிகுலர் குரூப் வந்து இதே மாதிரி திரும்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட மாட்டாங்களா, இல்லைனா அதே பேட்டர்னில் போக மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கும் கூட வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து செலிப்ரிட்டிஸ்க்காகவும் சினிமா பின்னுக்கும் வந்து பைத்தியம் மாதிரி போய்கிட்டு அவங்களுக்காக வந்து பயங்கரமாக வாழ்க்கையவே விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கி அடிச்சுக்கிறது, அவங்களுக்காக வந்து குடும்பத்தில் யார் என்ன எப்படி பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்காக நான் நிற்பேன், அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்பை வந்து மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து இன்னும் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி, இன்னும் அது ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கம்யூனிட்டியை, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த டிப்பிக்கல் மீடியாஸில் பண்ணுறாங்க. அதில் ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த தப்பிச்சிக்க பாஸ். நிஜமாகவே இந்த காமன் மேன் ஷோவில் வந்து எவ்வளோ பேத்துக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது, டேலண்ட்ஸ் இருக்குது.
நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உள்ளே காட்டியிருக்கலாம், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உள்ளே பேச வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அது எதுவுமே இல்லை. உள்ளே காட்டுறதெல்லாம் ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக இருக்குது. இல்லைனாவது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்களை தான் வந்து இதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. நிஜமாக அவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்திருக்கலாம், அதை காட்டணும் அவங்க நினச்சி வந்திருக்கலாம். இல்லைனா வந்து உள்ளே வந்து கேப்சர் பண்ணுற எல்லாத்தையும் வெளியில் காட்டுறது இல்லையே, வெளியில் வந்து ஒரு மாதிரி கோமாளித்தனமாக அந்த மாதிரியான கோமாளிகளும் வந்து போன ஷோலையும் இருந்திருந்தாங்க தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோமாளி வந்து ஒரு காமன் மேன்லேருந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக மேபி இது இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் மக்கள் யாரும் அதை அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. என் சைட்லேருந்து நான் கொடுக்க வேண்டிய ஒரு அட்வைஸ், யார் கேட்டாலும் கேட்காட்டியும் நான் ஒரு சில விஷயங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களில் வந்து ஒரு மாதிரி வந்து இன்டெலெக்சுவலாக யோசிக்கிற ஒரு சொசைட்டி, ஒரு கம்யூனிட்டி, ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் வந்து நடுநிலைமையாக இருந்து பார்க்குற கொஞ்சம் பேர் வந்து எதுலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்க. எதுலையுமே வந்து ஒரு விஷயம் தப்பாக இருந்தாலுமே வந்து அங்கே வந்து ஆர்கியூ பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அங்கே அவங்களோட கருத்துக்கள் எடுத்து வைக்க வரும்போது, அவங்க அங்கே ஆர்கியூ பண்ண ட்ரை பண்ணும்போது, அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற, ஸ்டூப்பிடாக பேசுகிற, இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக் கம்யூனிட்டியை வச்சுக்கிட்டு, ஃபேக் குரூப்பை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து தாக்கும்போது, அவங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஏன் இது வேணாம், நம்ம ஒரு மாதிரி விலகிடுவோம், நம்ம எதுக்கு சும்மா இதில் சண்டை போட, கேட்க போகிறது இல்லை, அதுக்கேற்ற மாதிரி தான் சுற்றி இருக்க எல்லாருமே நடிக்கிறாங்க, அதுக்கு இருக்க மாதிரி தான் சுற்றி இருக்க எல்லாருமே ஃபீட் பண்ணுறாங்க, ஸோ நான் சொல்லி என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுக்குமே வந்து சார்பாக இல்லாமல் நடுநிலையாக இருந்து பேசுகிறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து எதுலேயுமே இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சப்போஸ் அதில் பேசணுங்கிறது உள்ளே வந்து தோணாலுமே வந்து ஏன் பேசணும், அதை பேசினா மட்டும் அதுக்கு எகென்ஸ்ட் இப்போ எப்படி வந்து பேச போகிறாங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு குரூப்பில் சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபேக் அடியில் வந்து சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட போகிறாங்க, அதனால் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் குரூப், அதாவது காமன் சென்ஸோடு யோசிக்கிற குரூப் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமூகத்து மேலே இருக்க அந்த அக்கறையிலேருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி வந்து செல்ஃப் சென்டடாக, மணி மைண்டடாக, இல்லைனா வந்து யார் எங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறவங்க, ஒரு மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் இல்லாமல் நடுநிலையாக, ஒரு மாதிரி ஹெல்த்தியாக ஆர்கியூ பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இப்போ ரொம்பவே கம்மியாகிட்டாங்க, குறைஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு 100 ப்ரோக்ராம் இல்லை, இன்னொரு 1000 எபிசோட், இன்னொரு 10,000 எபிசோட் கூட தப்பிச்சுக்க பாஸ் செய்வாங்க. அதில் வந்து எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஆனால் அதுலேருந்து என்றைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டோ, ஒரு பயங்கர ஸ்கில்ஃபுல்டான ஒருத்தரையும் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு மாதிரி யார் நம்பர் 1 கோமாளி, 10 கோமாளி வந்து செலக்ட் பண்ணி அதில் யார் ஒரு கிறுக்கு கோமாளி, இல்லைனா அதில் வந்து யார் அதிகமாக வந்து கோமாளித்தனம் பண்ணி ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு வேணால் அவார்ட் கொடுத்தா மேபி அந்த மாதிரியான ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீடியாஸ்ன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து மக்கள் இப்போ ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்களும் உங்களோட டோபமைன் அதுக்கு தான் வேலை செய்யுது. ஸோ அந்த டோபமைனுக்குள்ளே உங்களுக்கு போனதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்களும் அதே தான் உங்களுக்கு கேட்க தோணும், அதே தான் திரும்பவும் பார்க்க தோணும். மக்கள் எந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது எவ்வளோ தூரம் உண்மை போய்ங்கிறது கீழே கமெண்ட்டில் கொடுங்க. காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.